ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி சேர்வதற்கான பலமான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன குறிப்பாக இப்போ அதிமுகவில் அவருக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இப்போ திமுக கிட்ட போவாரான்னு கேட்டால் திரு கோலப்பன் மாதிரி இருக்கக்கூடிய அவர் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போக மாட்டாங்க, நாங்கள் முதலமைச்சர் அதிமுக இருந்து தாவேக்காவுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிறதான்னு சொன்னால் அதை நிராகரிக்கிறதோ ஆதரிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் விஜய் இருக்கிறாரா? இல்லை, முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லையா, அண்ணா போய் மீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு, அது திமுக கூட போய் சேரக்கூடிய அர்த்தத்தில் ஓபிஎஸ் நிச்சயமாக இல்லைன்றது மட்டும் தெரியும். ஏன்னா 2 முறை 3 முறை அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து கடந்த 25 வருடமாக அவரை அவர் ஓபிஎஸ்னால் அதிமுக தான், அதிமுகனா ஓபிஎஸ்ன்ற அந்தளவுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்ட மனுஷன். சாஃப்ட் கார்னர் இருக்கோ? இல்லை, அவர் எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னரானது தான். அவர் பார்த்தீங்கன்னா யாரையுமே ஒரு கடிஞ்சு பேசுறதா இருக்கட்டும், ஒரு எதிரணி அரசியல் நிலைப்பாட்டில் எல்லார்கிட்டையுமே இருக்கும். அவர் எல்லாருக்கிட்ட இப்ப திமுகவில் பாஜகவையும் இறங்கி அடிக்கிறது போல ஓபிஎஸ் அவர்களை பற்றியோ அல்லது எடப்பாடி பழனிசாமி பற்றி எதுவுமே ஒரு பெரிதாக அவர் பேசுறது இல்ல. அவர் அதுதான் சொல்றல, விஜய்னாவை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி இதை சொல்ல வந்தேன், பட் ஸ்டில் இப்போ உங்க கேள்விக்கே ஸ்ட்ரைட்டா வரேன். போன வருடம் அக்டோபர் 27 அன்னைக்கு மாநாட்டில் அவர் தெளிவுபடுத்திட்டார். என்னென்ன 234 தொகுதியில் தனிச்சு நின்று பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் ஆனால் நட்பு ரீதியாக நம்மளை பாராட்டி நம்மளுடன் கை சேர்க்க கரம் கோர்க்க வந்தால் அவர்களை நாம் சேர்த்துக்கொள்வோம். அது மட்டும் அல்லாமல் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இன்று ஓபிஎஸ் ஐயாவுக்கு என்னன்னா, அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னவா இருக்கும்னு தெரியல. ஏன்னா வெளியில் போன அதிமுக மீண்டும் பாஜக கூட கை கோக்குது அப்படின்னா, ஸோ இபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் அவருக்கு 3 பேர் தேவை கிடையாது. இது ஆரம்பத்துலேருந்தே அவர் எப்போ அவர் ஆட்சி, அதாவது அதிகாரத்தை, அதாவது அதிமுக தந்தான் நாங்கள் தான் அப்படின்ற அந்த ஒரு இதை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எடுத்துட்டாரோ, அதுலேருந்து இவங்க 3 பேரும் ஓரக்கட்டப்பட்டாங்க. ஸோ மேபி அது ஒரு அஜெண்டாவாக கூட இருக்கலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரீட்டியாக கூட இருக்கலாம். சரி, நான் வரேன் உங்க கூட கூட்டணி, ஆனா இவர்கள்லாம் ஒதுக்குங்க. இப்பதான் அவர் சொன்னார் ஒருங்கிணைந்த அதிமுக வேணுங்கிறத அவர் சொல்ற கருத்து சார். பட் இப்போ பிரச்சனை தானே, இவங்களுக்கு அதுதானே ஒரு இடம், மாசான ஒரு இடமா இருக்கும். அப்போ ஒரு 3 முறை நான் 6 முறை கால் கொடுத்தேன், நயினார் எடுக்கல, 3 மெசேஜ் போட்டேன், அவருக்கு அது ரிப்ளை கொடுக்கலன்னு சொல்லும் போதே அப்ப இங்க என்ன சுத்தி காட்டுதுன்றதை பார்க்கணும்ல. ஒரு சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அவர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு இருந்தவர், அவர் கால் பண்றாரு அப்படின்ற போது என்டிஏ கூட்டணியில இருக்காரு அவரு. அப்படி இருக்குன்ற போது ஒரு நயினார் நாகேந்திரன் காலே எடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, என்னிடம் சொல்லிட்டு இருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு வெளில போனேன் சொல்றாரு. உடனே இபிஎஸ் கிட்ட ரிப்ளை வருது, நான் 3 முறை கால் பண்ண ஓபிஎஸ் கிட்ட வந்துச்சு, நான் 6 முறை நான் கால் பண்ணேன், 3 மெசேஜ் போட்டேன், நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கல. நான் கேட்கறது விஜய் அவர் அடாப்ட் பண்ணுவாரா மாட்டாரா, அது ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதையே இல்லைன்னு சொல்ல முடியும், நம்ம கண்டிப்பாக இருக்கும். நம்ம அவர் தான் சொல்லிட்டாரே சார், யார் அவங்க 2 பேர் தான் பிரதானம். தீவிரமா எதிர்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமின் 2 எனிமியை ஃபிக்ஸ் பண்ணி பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார். அப்போ பாஜகவுடனே இருந்து ரொம்ப நீண்ட காலம் இருந்திருக்கிறார். திரு மணிகண்டன் அவர்கள் சொன்னார், ரொம்ப நீண்ட வருஷமா, ரொம்ப லாங் பீரியட் அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வெளியே சென்ற போது கூட நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் பாஜகவுக்கு ஆதரவு சேர்த்து இவரால் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை. அப்போ டிராவல் பண்ணவர் நீங்க ஏத்துக்க பாத்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்காரு இல்லையா, அப்போ என்ன 24 அவங்க ஜெயக்குமார் அண்ணன் இருக்கார் இல்லையா, ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொன்னாரு, நான்லாம் தோக்குறாளா, இந்த சனியம் பிடிச்ச கட்சியோட சேர்ந்ததுனால தான் நான் தோத்தே போனேன், இல்லைன்னா என் தொகுதியில் நான் தோப்பேனா அப்படின்னாரு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் போயிட்டு தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ 24 இவர்கள் இதே பாஜகவை அந்த அளவுக்கு ஓபிஎஸ் சொன்னாரு, இனிமே வாழ்நாள்ல நாங்க எந்த காலத்திலயும் இவங்க அம்மாவின் இதை நாங்க கடைபிடிப்போம். அரசியல் நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கட்சி தனிப்பட்ட முறையில் இல்ல. அதெல்லாம் அவர் சொல்லலாம். அது ஓபிஎஸ் எடுத்தாருன்னா தனிப்பட்ட இது, இபிஎஸ் எடுத்தாருன்னா அரசியல் நிலைப்பாடு, இதெல்லாம் கிடையாது. ஒரு அரசியல் வரும்போது தலைவன் எடுக்கிற முடிவு தான் முடிவு. ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன். இப்ப இதே இபிஎஸ் பாஜக கூட்டணி போகணுன்றாங்க, அங்க இருக்கிற நிறைய பேர் போறதுக்கு இஷ்டமே கிடையாது, அதனால செஞ்சுட்டாரா அவரு? எடுக்க முடியுமா?
ஒரு தலைவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு போறது தான் கட்சி. இவ்வளவுதான். இப்ப அண்ணா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னா, இதே வந்து இபிஎஸ் வந்து பாஜக கூட எதிர்த்து அப்படியே மாத்தி பேசியிருப்பாரு. கேட்டா அது அரசியல் நிலைப்பாடு, இது தனிப்பட்ட நிலை. என்ன அரசியல் நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு? அதெல்லாம் திமுக கூட்டணி இல்ல இப்ப நீங்க சொன்னதான் நானும் வரேன். திமுக கூட்டணியில யார் ஒருமித்த கருத்தோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தலுக்கான ஒரு கூட்டணி. அததான் நீங்க சொன்னதுக்கே தான் பதிலுக்கு நானும் சொல்றேன். இப்ப நேற்று வரை வந்து என்டிஏ கூட்டணியில இருந்தாரு, அதை போயிட்டு வந்து அவங்களோட சின்னத்துல அவங்களோட இதுல வந்து இது வரைக்கும் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் நின்னாரு. இப்ப எப்படி நீங்க கேக்குறீங்களா? அது அரசியல் நிலைப்பாடு தான். ஏன் எடுக்க கூடாது? இப்ப விசிகா இருக்கு சார், விசிகா கட்சி விட்டு வெளில வராங்க, திமுக விட்டு வந்துட்டு விஜய் அண்ணாவோட சேர்றாரு, தாவை கூட சேர்ந்தா என்னங்க நேற்று வரைக்கும் இருந்தாரு. நீங்க அரசியல் நிலைப்பாடு அந்தந்த தேர்தலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இன்ஃபேக்ட் விசிகாவோட கொள்கையும் சரி, தாவைக்கா கொள்கையும் ஒன்று சேருது. ஸோ இங்க எல்லாருமே ஒரு வெற்றிக்காகவும் தான் அங்கீகாரத்தை காட்டுவது. பல இடத்துல திருமாவளவன் கிளாரிஃபை பண்ணிட்டார். இல்ல சார், பல இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். நேற்று வரை எதிரிகளா இருந்தவர்கள் இன்று கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க விசிகாவையும் தாவைக்காவும் ஒப்பிட்டு சொல்றீங்க. அதுக்கான ஆப்ஷன் இருக்கு வேணாலும் கொள்கைகள் இருக்குன்னு சொன்னா, அப்படிங்கும்போது அந்த கொள்கைகளோட நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒத்து போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தானே. ஏன்னா எந்த கொள்கைகளோட? தாவேக்காவுடைய கொள்கைகளோட திரு ஓபிஎஸ் அவர்கள் கொள்கை ஒத்து போதா? பாஜக தான் சார் எதிரி. ஓபிஎஸ்க்கு வந்து நம்ம ஓபிஎஸ் ஐயா வந்து என்ன பாஜக கொள்கையில இருக்காங்க, அவர் அதிமுக கொள்கையில இருக்காரு, கூட்டணியில தான் இருக்கிறார் சார். அதான் சார் சொல்றேன் சார். நீங்க ஒருத்தருக்கு போயிட்டீங்க, ஒட்டுமொத்த கட்சியே அங்க போயிடுச்சு. அப்ப அதை எப்படி பாப்பீங்க? தொடர்ந்து அப்ப அது அரசியல் நிலைப்பாடாகும் போது இது ஒற்றை தனிமனித நிலைப்பாடா? ஒரு தேர்தல் எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்களே, நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வேறுபட்டாலும் தேர்தல் கூட்டணிக்காக இதில் நாங்கள் ஒன்று சேரும் வரைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல. அரசியல் நிலை கொள்கை வேறு கூட்டணி வேறு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா?